சேனலில் வரும். இது எல்லாமே நம்ம சேனலில் வரும் அப்படிங்கிறத விட மக்கள் பெரிய சேனலை நம்பி மட்டும் இருக்கிறபோது சின்ன சேனல்களாகிய நாமெல்லாம் சின்ன பசங்க, சின்ன அரசியல் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ நம்மளால் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திடலாம். சீமான் அவர்கள் பேசின பேச்சில் 3 லட்சம் கோடி பால் பொருளாதாரம் இருக்குது, நான் ஓசி பஸ் விடலை, 6 கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வரல, உங்களுடைய இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் அதை வைத்து நம்ம எப்படி பிழப்பு நடத்தலாம், நம்ம தமிழ்நாட்டை எப்படி உயர்த்திட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆட்சி வரைவு அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, அப்படி இல்லை நான் சரியாக செய்யலைன்னா என்னை விரட்டி அடி, கள்ள வச்சு அடி, இல்லாட்டி நீ சிலுவையில் கூட ஏற்று அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடியோவினுடைய சில பாகங்கள் உங்களுக்காக. சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. நீ வாய்ப்பு தரலை, சரி ஆண்டுட்டி. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுட்டேன், அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வச்சு அடி, கல் எடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற, ஒரு தடவை கூடு. அப்போ தெரியுமில்ல அது கற்பனையா இல்லை அது நிஜமான, உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி எப்படி